படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தரோட தலையில கண்ணை வச்சிருக்கான். பசங்களும் சேர்ந்து போடுறான், அவனை போட்டு தள்ளுறான் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேரு ரஃபேல் இப்போ ஒரு வீடியோல பேசுறான். நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், ஏன்னா என்ன போலீஸ் தேடுறாங்க, கண்டிப்பா அவங்க என்ன கொலை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எதுக்கு என்ன தேடுறாங்க தெரியுமா? என்கிட்ட ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் மாட்டிக்கிச்சு, அது பொலிட்டீஷியனோடது. அவங்க என்ன கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த விஷயம் தெரியும். எனக்கு போலீஸை பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பொருளை நான் உங்ககிட்ட திரும்பவும் கொடுக்க மாட்டேன். இந்த பொருள் என்கிட்ட வந்ததுக்கு காரணம் ஒசே, அவராலதான் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த ஒசே அப்படின்றவர் யாருன்றத காமிக்கிறாங்க. இவர் ரூம்ல ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இப்போ கல்லறைக்கு போறாங்க. அங்க ஒரு சவப்பெட்டியில ஒருத்தங்களை அடப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது அவரோட பொண்ணுதான். அவங்க பொண்ணு இறந்ததை நினைச்சு அவர் வேதனைப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன கேலண்டர் மாதிரி ஒரு நோட் இருக்கு. அதுல அவளோட சவப்பெட்டி இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணி வைக்கிறாரு. அவர் கழுத்துல இருந்த செயினை போட்டுட்டு இப்போ அவர் ரூம்குள்ள போறாரு. ரூமும் கஷ்டப்படுறாரு. அவர் பொண்ணோட போட்டோ பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஒரு குட்டி நோட்ல சில விஷயத்த எழுதி வச்சு அவர் பர்ஸ்ல வைக்கிறாரு. அவர் பர்ஸ்ல ஒரு கீயும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஜன்னல் எட்டி பாக்குறாரு. போலீஸ்கார் அங்க வருது. அவரும் அமைதியா உட்காராரு. இப்போ அந்த போலீஸ் வேகமா இவரை தேடி மேல வராங்க. கதவை தட்டவும் இவர் பயந்து போய் அவரோட திங்ஸும் பர்ஸையும் எடுத்துட்டு அந்த இடத்துல எகிரி குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்றாரு. அப்படி வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப அவரும் அவர்கிட்ட அந்த பர்ஸ அங்க போற குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறாரு. போலீஸ் அவங்களை பிடிச்சி செம்ம அடி நடிச்சு எடுத்துட்டு போறாங்க. அவர் குப்பை தொட்டியில போட்ட விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குப்பாண்டியை தேடி போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குப்பைகள்லாம் எடுத்துட்டு போற ட்ரக் ஒரு இடத்துல போய் மொத்தமா எல்லா குப்பையும் கொட்டுது. அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க அங்க இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற பையில ரொப்பிட்டு இருக்காங்க. இதை வைத்தா அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். இங்க நம்ம படத்தோட ஹீரோ இருக்கா, அவன் பேரு ரஃபே. இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், இவன் பேரு கார்கோ. சோ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஹீரோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது அவன் கையில ஒரு பர்ஸ் மாட்டுது. அவனும் அந்த பர்ஸை பாக்குறான், யாருக்கும் தெரியாம எடுத்து வைக்கிறான். இப்ப கார்கோவும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா அதெல்லாம் எடுத்து வைக்கணும் போது சீக்கிரம் கீழே இறங்க வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி கீழே கூட்டிட்டு போறேன். என்னடா வேலை இருக்கே வா போது, பாரு நீங்க நம்மளுக்கு நல்ல சாப்பாடு இருக்குடா, என்ன சொல்றேன், இங்க பாரு எங்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு அந்த பர்ஸ் இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்து பாக்குறான். உனக்கு எப்படா கிடைச்சது? எப்படியோ கிடைச்சது, இங்க பாரு பணம் அப்படின்னும் போது அவன் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறான். டேய் இது பத்தாது, நம்மளால சாப்பிடணும்ல, சரி சரி இந்த பணம், ஆனா கடனா தான் கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி கொடுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி அவன் ஃப்ரெண்டும் வேகமா ஓடி போறான். இப்ப ஹீரோவும் அந்த பர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த போலீஸ் புடிச்சிட்டு போனவரோட ப்ரூஃப் இருக்கும். அவ அதை பாக்குறான். இப்போ அவரோட நிலைமை என்னன்னு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆட்கள்லாம் அவரை போட்டு செம்மையா அடி நடிச்சு, எங்க இருக்கு அந்த பணத்தை, எங்க வச்சிருக்க, மறைக்காம சொல்லு, பாஸ் தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடி அடிக்கிறாங்க. ஆனா அவரு உண்மையா சொல்ற மாதிரி இல்ல. உன் சாவி என் கையில தானான்னு சொல்லி அவரை போட்டு செம்மையா அடிச்சு அவரை கொலை பண்ணி காலை எடுத்துட்டு போறாங்க. இங்க அந்த குட்டி பையனும் அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா பாக்குறான். அதுல லாட்டரி கார்டு, கேலண்டர், ஒரு கீ இருக்கு. என்னடா அது கீ வித்தியாசமா இருக்குன்னு கடிச்சு பாக்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, அப்படியே அதுல எடுத்து வச்சிடறான். அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கும். வச்சு விளையாடும் போது அந்த பொண்ணு சேர்க்கிற மாதிரி இருக்கும். இது கியூட்டா இருக்குன்னு சொல்லி அவன் எடுத்து வச்சுப்பான். இப்போ வில்லன் ஒரு ஆபீசருக்கு கால் பண்றான். எனக்கு அது வேணும், என் பணமும் அந்த புக்கும் மிஸ் ஆயிடக்கூடாது, அது பிரஸ் மீடியாக்காரங்களுக்கு கிடைச்சா என்னோட லைஃபே மொத்தமா காலி, என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து ஆபீசரும் நாங்க அதை எடுத்துட்டு வந்துடுறோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கார்ல போயிட்டு இருக்காரு. இப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பொருளாதாரத்துல ரொம்பவும் கீழே இருக்கிற மக்கள். அவங்க அங்க இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை வித்துதான் அது மூலமா பணத்தை வச்சு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சர்ச் ஃபாதரும் இலவசமா சேவை பண்ற இந்த மேம் அவங்களுக்கு படிக்க சொல்லி தராங்க. அங்க இருக்கிற பசங்களாம் வச்சு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தராங்க. இப்போ ஹீரோவும் வர, அவனும் கொஞ்சம் கொஞ்சமா பொருள்லாம் இது கவ், இது ஹாஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வார்த்தைகளாம் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றான். டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, நீ ஞாபகம் வச்சிருக்க, சரி உன் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனை கூப்பிட்டு அவனை டெஸ்ட் பண்ணலான்னு போது கார்கோ வரான். கார்கோ இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுவா. பாருடா உனக்கு இவ்வளவு நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ கூப்பிடுவான். இங்க வாடா, இங்க பாரு நான் எவ்வளவு இறைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் போது, பைத்தியமாடா நீ கொடுத்த காசுக்கு மொத்தமாவ கறி வாங்கிட்டு வருவேன் போது, எப்பயாதான் சாப்பிடுறோம், நல்ல விருந்த மாதிரி சாப்பிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம குளிச்சு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து தண்ணியிலே குளிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் கார் வருது. அங்கிருந்து ஒரு ஆபீசர் அப்புறம் அங்கிருந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்டோட பர்ஸ் இங்க மிஸ் ஆயிடுச்சு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் $50 தரேன் அப்படின்றத சொல்றாரு. அங்க வேலையை பாக்குறவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இங்க அந்த ரெண்டு பசங்களும், அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டும் குளிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க போன ஆபீசரும், பசங்களா நான் ஒரு பொருள் தொலைச்சிட்டேன், எனக்கு கண்டுபிடிச்சு தரீங்களான்னு, உங்களுக்கு என்ன வயசாகுது,
பதினாலு. நீங்க ஏதாவது பர்ஸ் ஏதாவது பாத்தீங்களா, அதுல பணம் இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பென்சிவான பொருளை பாத்தீங்களான்னும் போது கார்கோ ஹீரோவையே பாக்கா. அவன் ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. நீ வந்ததுல பேசுறியே, உன் ஃப்ரெண்ட் ஏன் பேச மாட்டேன்றான், அவனால பேச முடியாதா அப்படின்னும் போது அப்படிலாம் இல்ல, அவன் பேசுவான், ஃபர்ஸ்ட் டைம் யாரையும் பார்த்தா பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம், எனக்கு அந்த பர்ஸ் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்கறது எதுவா இருந்தாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போது இவங்க அந்த கிளம்பி போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கைலாம் பார்க்கும்போது போலீஸ்க்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அதுல ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது கார்கோவும் போலீஸ் வந்துட்டு போனாங்கன்னும் போது, டே போலீஸை மட்டும் நம்பவே கூடாது, அப்படிங்க ஏழைங்களை பார்த்தாலே இலக்கானமா தான் பாப்பானுங்க அப்படின்னும் போது, நீ சொல்றது உண்மைதான், ஆனா இந்த போலீஸ் அப்படி கிடையாதுடான் போது பட்டாதான தெரிந்தவ அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் ஒரு லுக் கொடுப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ரூமுக்கு வராங்க. பர்ஸை பாக்குறாங்க. அப்போ கார்கோ என்ன சொல்றாங்கன்னா, இதை கொடுத்தா அவன் பணம் தரேன்னு சொல்றாரு, நம்ம இது கொடுத்துடலாமே, நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு அதுல இருந்து எடுத்த பணத்தை அதுலயே வச்சு கொடுத்துடலாம் போது, இங்க பாரு மச்சான், இந்த பர்ஸுக்காக இவங்க இவ்வளவு பணம் தரேன்றாங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. சோ வெயிட் பண்ணி பணம் தான் ஏத்துன பிறகு கொடுக்கலாம், அப்புறம் நம்மளுக்கு நிறைய பணம் வரும், அது இருக்கிறது கொடுக்க வேணா நம்ம கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு இடத்துல வைக்கலான்னு பாக்குறான்னா, இல்லடா இங்க இருந்து தொலைஞ்சு போயிடும், நிறைய பேர் இந்த பர்ஸ் தான் தேடிட்டு இருக்காங்க, அதனால என் ஃப்ரெண்ட் ராட் இருக்கான், அவன் கிட்ட கொடுத்தா சேஃப் பண்ணும் போது, ஐயோ அவன் கிட்டியா வேணாண்டா, அவன் மேல ஒரு மாதிரி மோசமா நாத்து அடிக்கும், நான் அங்க வரமாட்டேன், அவன் கிட்ட இருந்தாதான் இது சேஃப் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சாக்கடை எல்லாம் நகர்ந்து போய் அங்க இருக்கிற சந்துக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது ராட் எங்க இருக்கேன்னும் போது அவன் அந்த பொந்துக்குள்ள இருந்தே வருவான். என்னடா ஏதாவது விஷயம் தான் தானே என்ன தேடி வருவீங்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னும் போது, டே ஒரு பர்ஸ் இருக்கு, இதை ஒரு ஆளுக்கு தேவை, அவங்க இதை கொடுத்தா பணம் தரேன்னாங்க, கொஞ்ச நாள் இதை வச்சுக்கோயேன், இதை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு அந்த வர கமிஷன் உனக்கு பாதி தரேன்னும் போது, பாதியா அப்படின்னா இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பாப்பான். டேடி அது இருக்கிறது எதையும் தொலைச்சிடாத, பாதி கொடுத்தானா நான் இதுல வச்சுக்க மாட்டேன், நீ வாங்குறதுல 50-50 ஷேர்ன்னு தான் நான் இதை வச்சுக்கிறேன், இல்லைன்னா நீங்களே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துருவான். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போவான். இரு இந்த கீ எங்க யூஸ் பண்ணவன்னு எனக்கு தெரியும், பேசாம நம்மளே லாக்கரை வச்சு பணத்தை எடுத்துலாமே, அப்படி பணத்தை எடுத்தோம்னா நீயும் நானும் 50-50 எடுத்துக்கலாம் டீலா அப்படின்னும் போது, அப்படின்றியா சரி ஓகே, இங்க இருக்கிறது தெரியுமா, எனக்கு தெரியும்டா, நாளைக்கு பாரு அந்த இடத்த கூட்டிட்டு போறவங்களேன்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசிப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில டிக்கெட்டே எடுக்காம ட்ரெயின்ல ஒளிஞ்சி வந்துருவாங்க. எங்கடா இருக்கு அந்த லாக்கர், நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ராட் போயிட்டே இருப்பான். ராட் பின்னாடி ஹீரோ போயிட்டே இருப்பான். கார்கோவுக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கும். டே இவன் கூட போறது சரியா, டே இவனுக்கு தான் அந்த இடம் தெரியுது, நம்ம இவங்க கூட தான் போய் அப்படின்னு சொல்லி அவன் போற இடத்துக்குலாம் ஒளிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு சந்தெல்லாம் குதிச்சு போகும்போது அங்க ஒரு ரவுடி மாதிரி ஒரு ஆள் இருப்பான். சின்ன பசங்களா வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ராட் போவான். ராட் பார்த்தோன்னே கூப்பிட்டுட்டு, டே என்னன்னா இந்த பக்கம், சரி காசு கொடு அப்படின்னும் போது, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, அப்படியா உன் காசு பக்கம் நல்லா இருக்கே, காதை வெட்டிடலாமான்னு போது, ஏயோ வேணாம் கழுத்து செயின் இருக்கு, நாங்க இதை போட்டுக்கோங்க, நான் இது உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன், அப்படியா சரி யாரும் அந்த 2 வாண்டுங்க, என் ஃப்ரெண்டு தான், எதுக்கு என் கூட்டிட்டு வந்த, ஒரு வேலை விஷயமா, சரி போ இந்த இடத்துக்கிட்ட காலி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சுட்டுருவாங்க. கார்கோவோ யாரா இவ, எதுக்கு நான் உங்ககிட்ட இவ்வளவு ஓவரா பேசுறான் போது, முன்னாடி நான் இங்கதான் வேலை பார்த்தேன், ஆனா தொழில் நல்லா வரல, அதனால இங்க நான் எஸ்கேப் ஆயிட்டேன், சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க. இங்க பாரு அதுதான் லாக்கர், அதுலதான் அந்த கீ செட் ஆகும், ஆனா இப்ப நம்ம போறது ரிஸ்க், ஏன்னா போலீஸ் இருக்காங்க, அவங்க போன பிறகுதான் நம்ம போய் ஆகணும் போது, கார்கோவுக்கு ராட் சொல்ற அந்த பிளானே பிடிக்காது. இவன் என்ன சொல்றது நான் என்ன பண்றதுன்றவங்க அவன் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிப்பான். ஹீரோ இங்க பாரு நம்ம எல்லாருக்கும் பணம் தேவைன்னா நம்ம ப்ராப்பரா பிளான் போடணும், ராட் சொல்றதான் கேட்கணும் போது, சரி ஆளுக்கு ஒரு பிளான் போடலாம், நீங்க 2 பேரும் அந்த லாக்கரை ஓபன் பண்ணுங்க, நான் போலீஸை திசை திருப்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட பர்ஸ் பிடிக்கிற மாதிரி பயமுறுத்திட்டு அங்க வேகமா ஓடுவோம். அந்த நேரம் போலீஸ் கத்தும் போது போலீஸ் இவனை தேடி ஓடும் போது அந்த கேப்ல ஹீரோவும் ராட்டும் லாக்கரை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறத அங்க இருந்த ரவுடி கூட இருக்கிற ஒரு கையால் பாத்துருவான். பாஸ் அவங்க ஏதோ ஒரு பெரிய லம்பா பணத்தை வச்சிருக்கானுங்க போல, வாங்க பாக்கலாம்னு சொல்லி எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிறது ஒரே லெட்டர். அடா பாவி, ஒரு லெட்டர் காடா இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து இவங்க ஓடும் போது இந்த பக்கம் கார்கோவும் போலீஸ் கிட்ட அல்வா கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிட்டே இருப்பான். கடைசியில அவங்க 2 பேரும் ஓடி போய் ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. கார்கோவும் இப்படியே தப்பிச்சு போய் ட்ரெயின்ல ஏறிடுவான். ரவுடி கூட இருந்த பையனோட எவ்வளோடா கோடி அதுன்னும் போது, பல கோடியோட அதிபதி நாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கெத்த போயிருவாங்க. இந்த பையனா நிறைய பணம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி பாஸ் கிட்ட சொல்லுவான். ஆனா கிடைச்சதோ ஒரே லெட்டர் தான். உள்ள இந்த கார்கோவும் எவ்வளவு கோட்டிட்டா இருந்துச்சு லாக்கருக்குள்ள போது, ஒத்த பேப்பர் தாண்டா இருந்ததுன்னு சொல்லி அவன் காமிக்கும் போது அவனுக்கு காண்டாயிரும். சரி இதுல ஏதாவது க்ளூ கிடைச்சா நம்மளுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாசிட்டிவா பேசிட்டு இவங்க இங்க வந்து போவானுங்க. இப்போ அந்த லெட்டர்ல ஒருத்தரோட பேர் இருக்கும். அந்த பேரை மட்டும் தான் கார்கோவுக்கு புரியுது. சோ அந்த பேர் யாரு, அவர்கிட்ட போய் இந்த பணம் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லி லேப்டாப்ல செக் பண்ணலாம். ஆனா லேப்டாப் ஃபாதரும் டீச்சர் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நம்ம இதை போய் பார்த்தோம்னா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வரும்னு சொல்லி ராட் அவரை தசை திருப்பி பசிக்குதுன்னு சொல்லி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க கேப்ல கார்கோவும் ஹீரோவும் லேப்டாப்ல அந்த பர்சன் யாருன்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, இவங்க இருக்கிற இந்த சிட்டில ஒரு லாயர் இருந்தாரு. அவரு மக்களோட பிரச்சனைக்கும் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நிறைய நல்ல வழிகள் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில அவரை தூக்கிட்டு போய் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பண்றாங்கன்னு சொல்லி ஜெயில போட்டுருவாங்க. இப்போ ஒரு ஜெயில தான் இருக்காரு அப்படின்றதான் தெரியும்.
தெரிய வரும். சோ இந்த லெட்டர் இவருக்கு போய் சேர வேண்டியது. இவர்கிட்ட இந்த லெட்டரை பாஸ் பண்ணா நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க இதெல்லாம் டேட் எல்லாம் சேவ் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபாதர் அந்த சைடு வந்துருவாரு. ஆனா அது கூட இவங்க மறைஞ்சு ஒழிஞ்சு அங்க எஸ்கேப் ஆகுவாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசரும் அங்க எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணியில குளிச்ச அந்த 2 பசங்க இங்க இல்லன்ற விஷயம் தெரிய வருது. அங்கதான் ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு இங்க 2 பசங்க இருந்தாங்களே அவங்க ஏன் இங்க இல்ல, எங்க போயிருக்கான்னு தெரியுமா போது அவன் சைலண்டா யோசிப்பான். சரி நான் உனக்கு பணம் தராங்க எங்க அப்படின்னும் போது அங்க 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த இடத்துக்கு வரல சார், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையான போது இவருக்கு அவன் மேல முழு சந்தேகம் வந்துடும். அதே நேரத்துல இங்க 3 பேரும் சேர்ந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப கார்கவும் இந்த கேம் நல்லா இருக்குடா, பேசாம அந்த பர்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கி நம்ம வீடியோ கேம் அது விளையாடலாம்னு போது நம்ம பெரிய பிளான் போடுறோம், இதனால பெரிய பணம் வர சான்ஸ் இருக்கு, நீ போய் சின்ன காசுலாம் ஆசைப்படாத, இந்த லெட்டர் அவர்கிட்ட குடுக்குறோம், லம்பா பணத்தை எடுக்கிறோம், பெரிய வீடியோ கேமா வாங்குறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது இப்ப போலீஸ் வந்து ஹீரோவை தரன்னு கார்ல வச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. இதை பார்த்த கார்கோ பயந்து போய் சர்ச் ஃபாதர் எழுப்ப போவோம். ஆனா அவரும் குடிச்சிட்டு மட்டையா இருப்பாரு. அவர்கிட்ட சில பணம் இருக்கிறதா இவன் பாத்துருவோம். அவரை கூப்பிட்டுட்டு சார் என் ஃப்ரெண்டு கடத்திட்டு போயிட்டாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர் எழுப்பி கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அதே நேரத்துல இங்க அந்த போலீஸ் ஆபீசர் ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பாரு. நீ பர்ஸ கண்டுபிடிச்சதானே அப்படின்னும் போது அவன் ஆனா அதுக்குள்ள வேற எதுவுமே இல்ல, அவருக்கு சமக்கம் வந்துடும். என்கிட்டயே போய் சொல்லிட்டல, போய் சொன்னதுக்கான தண்டனை என்ன தெரியுமா, நான் பின்னாடி வரேன், காரை முன்னாடி எடுத்துட்டு போங்க, அவன் மேல சின்னதா கீரல் கூட விழக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவனை கார்ல உட்கார வச்சுட்டு ஸ்பீடா ஓட்டிட்டு போவாங்க. அந்த குழுக்கள்ல அவ அப்படியே தலையிலும் கையிலும் மாத்தி இடி வாங்கி மூக்கு ஃபுல்லா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இவர் பின்னாடி பொறுமையா பாட்டு கட்டிட்டே வருவாரு. அதே நேரத்துல எங்க சர்ச் ஃபாதரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த குட்டி பையனை தேடுவாங்க. ஆனா இல்ல இங்க வரவே இல்லைன்றத சொல்லிடுவாங்க. அந்த குட்டி பையன் கடத்தி என்னடா பண்ணீங்க, பாவம் அந்த பையன் அவனை விடுங்கடான்னு சொல்லி இவர் போதையில பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாரு. இவர் புடிச்சிட்டு போய் வெளியே விட்டுருவாங்க. கார்கோவும் சார் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அங்கே மேமும் அந்த குட்டி பையனுக்கு என்ன ஆச்சுன்னு போது அவன் செத்துனான்னு நினைக்கிறேன், நான் ப்ரே பண்றேன், அவனோட ஆத்மா நிம்மதியா போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் சோகமா ப்ரே பண்ணிட்டு இருப்பார். இப்ப ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஆபீசரும் அவனை கூப்பிட்டு வச்சுட்டு என்ன வேணும் உனக்கு போது தண்ணின்னு அவன் கேட்பான். தண்ணியான்னு சொல்லிட்டு அவன் வெறுப்பேத்துற மாதிரி இவர் தண்ணியை குடிச்சிட்டு சரி சொல்லு அதுல என்ன பார்த்தேன் போது அவ எதுவுமே சொல்லாம சைலண்டா இருப்பான். அவ்வளவு திமிரா அவனுக்கு. ரோலர் கோஸ்டர் போயிருக்கியா, எப்படி இருக்கா, இப்ப உனக்கு அதை காமிக்கிறேன்னு சொல்லி காரை அடிக்கல அவனை உட்கார வச்சுட்டு வேகமா கூட்டிட்டு போவாங்க. அவனை மரியா பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போயிடுவாங்க. போலீஸ் ஆபீசர் அவனை போட்டு சம்மடி அடிச்சுட்டு இறக்கி விட்டு அவன் தலையில கன்னு வைப்பாங்க. ஆனா அவங்க ஷூட் பண்ணாம அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிருவாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவன் ஃப்ரெண்டு ரொம்ப சோகமா இருப்பான். இப்போ அவனோட பாடி அங்க இருக்குன்னு தெரிஞ்சோடனே எல்லாமே அங்க வந்து அவனை தூக்கிட்டு போய் ஃபாதர் கிட்ட விட்டுட்டு வந்துருவாங்க. ஃபாதரும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. உனக்கு ஒண்ணு இல்லடா சரியாயிரும், பர்ஸ தயவு செஞ்சு குத்துறா, அதனால நம்மளோட கம்யூனிட்டிக்கே பிரச்சனை வரும் நினைக்கிறேன், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சர்ச் ஃபாதர் சொல்லுவாரு. கார்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் டே உன்னால நம்ம கம்யூனிட்டிக்கே பிரச்சனை வருது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கார்கோவும் ரொம்ப அப்செட்டா இருப்பா. ராட்டம் அவன் கிட்ட வருவான். ஹீரோவை பார்த்து டே நீ என்ன பிளான்ல இருக்கியோ சொல்லு, நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கலாமா இல்ல இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாமா போது நான் முதல்ல டயர்டா இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கணும், மத்ததான் மீட் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பிளான் இப்ப அந்த லெட்டரை அந்த சொந்தமான கிட்ட கொடுக்கணும், அவங்கள தேடி போகணும்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை வச்சுட்டு இப்போ டீச்சரை பார்க்க போவாங்க. டீச்சர் கிட்ட ஹீரோ கார்கோட தாத்தா ஜெயில இருக்காரு, அவரு ஒரு லாயர், அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு கார்கோ ஃபீல் பண்றான். நீங்க வந்தீங்கன்னா நம்ம போய் கொடுக்கலாம், ஆனா ஜெயில நாங்க 3 பேர் போனா தர மாட்டாங்க, சோ நீங்க கார்கோட அம்மான்னு சொல்லிட்டு வாங்க, அப்படி ஃபேமிலியா போனீங்கன்னா அந்த லெட்டர் உங்களால கொடுக்க முடியும்னு சொல்லி இவங்க எப்படியோ அந்த மேம பேசி குழப்பி போறதுக்காக பெர்மிஷன் வாங்கிடுவாங்க. இப்போ ராட் பேசும். ராட் என்ன சொல்வானா, நான் முன்னாடி பீச்ல தான் வாழ்ந்தேன், லைஃப் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் பண பிரச்சனால நான் இங்க வந்துட்டேன், எனக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கு, அதனால யாரும் கிட்ட வர மாட்டாங்க, அது ஏன் பிரச்சனை இல்ல, எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும், நாளைக்கு அங்க போக போறோம் பாரு செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வீடியோ ரெக்கார்ட்ல பேசுவான். ஹீரோவும் ராட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரிஜினல் ஓனர் இருக்கான்ல இந்த பொலிட்டீஷியன், அவன் யாரு எங்க இருக்கான்ற டேட்டா வாங்கணும், ரொம்ப அங்க போலாம், மேமும் கார்கோவும் அந்த லாயரை பார்க்க போகட்டும் சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த மெயின் வில்லனை பக்கத்துக்காக கிளம்பி போறானுங்க. அதே இடத்துல இங்க கார்கோ கிளம்பி போறான், குளிச்சுட்டு பக்கம் ரெடி ஆயிரும். ஆனா அவனுக்கு ட்ரெஸ் நல்லா அவன் ரொம்ப சோகமா இருக்கும் போது டீச்சர் சேவா அவனுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவனை அந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வியர்டா பண்ணிட்டு இருப்பாங்க, அது அந்த டீச்சருக்கு பிடிக்காது. கார்கவும் பாப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க ப்ரூஃபை கொடுக்கும் போது இல்ல உங்களை எல்லாம் நாங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், இவன் அவங்களோட தாத்தாவை பார்க்க போறான், தயவு செஞ்சு இவனையாவது விடுங்கன்னும் போது அவங்க யோசிப்பாங்க சரி உள்ள போலாம், ஆனா ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி உள்ள அனுப்பிடுவாங்க. அப்படி உள்ள போகும்போது ரொம்ப வயசான ஒருத்தர் வருவாரு, இவர் தான் அந்த லாயர். இவரை பார்த்த உடனே கார்கோ பயந்துட்டு தூரமா இருப்பான். டீச்சரும் டே உங்க தாத்தா தானே இவரு, ஏன்னா ஒதுங்கி போற உள்ள போ அப்படின்னும் போது அவரும் யா தம்பி நீ நாங்க பார்த்ததே இல்லைன்னு போது டீச்சர் இவன் உங்களோட பேரை, இவன் உங்களை தேடிதான் வந்திருக்கான போது உண்மை என்ன அதை மறைக்காம என்கிட்ட சொல்லணும் போது அந்த டீச்சருக்கு டவுட் வந்துடும், என்ன நடக்குதுங்கன்னும் போது என்ன மன்னிச்சிருங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒசே ஒரு லெட்டர் என்கிட்ட உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க டீச்சர் போது என்னடா சொல்றேன்னு போது அந்த வயசான ஒரு லெட்டரா என்ன விஷயம் சொல்லணும் போது லெட்டர் உள்ள எடுத்துட்டு வர அவங்க அலோவ் பண்ணல, ஆனா அந்த
எல்லா விஷயத்தையும் நான் மனப்பாடம் பண்ணிருக்கேன், நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்றத இவன் ஆரம்பிப்பான். அதே நேரத்துல ஹீரோவும் ராட்டும் அந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சு போகும்போது அந்த வீட்டுல வேலை பார்க்கிறவரு ஒருத்தர் பாத்துருவார். டே தம்பிங்களா, இங்க என்னடா பண்றீங்க போது, இல்ல இங்க இருந்து பழத்தை பறிக்க வந்து அதுக்குள்ள மாட்டிக்கிட்டான். டேய் இது ரொம்ப மோசமான இடம், இங்கெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு போயிருவாங்க. இப்போ இந்த ரவுடியோட ஒய்ஃப், டேய் சவுண்ட் எல்லாம் வரக்கூடாது, வந்தா உன வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. இவ ஒரு பைத்தியக்காரி, என் உயிரை எடுப்படா, நீங்க இருக்காதீங்க சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சரி நான் உங்க கூட வேலை பாக்குறேன், கொஞ்சம் எனக்கு ஓனரை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அவரை பத்தி கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தன் இருந்தாப்பா, அவர் மொத்தமா இவனதான் நம்பிட்டே இருந்தாரு, ஆனா ஒரு நாள் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். அதுக்கடுத்து அவருக்கு யாரையும் பிடிக்கல, யாரையும் நம்ப மாட்டேன்றாரு, வீட்டுக்குள்ள இப்ப நிறைய பாடி கார்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப கார்கவ் இந்த ஸ்டோரிய சொல்லுவான். ஒரு முன்னாடி ஒரு பைபிளோட வசனத்தை சொல்லுவான். இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் சொல்லி ஓசே இது சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு என்ன முக்கியமான விஷயம் சொன்னானா, எனக்கு மன்னிச்சிருங்க, நான் பர்டனா இருந்திருக்கேன், இதனாலதான் நீங்க ஜெயிலுக்கு போனீங்க, நீங்க மக்களோட தேவைக்காக நிறைய புரட்சித்தனமான விஷயத்த பண்ணீங்க, ஆனா அது இப்ப எதுவுமே வேலைக்காகல. இங்க நிறைய பேரு நிறைய கரப்ஷன் பண்றாங்க, மக்களால அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியல, பணம் இங்க மோசமான வழியில பயன்படுத்துறாங்க, பணக்காரங்க கிட்ட பணம் குவிஞ்சு கிடக்கு, ஏழைங்க கிட்ட ₹1 வாங்க அவங்க உயிரை பணையம் வைக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அந்த வயசானவர் அழுக ஆரம்பிச்சிருவாரு. நான் இந்த கதையை உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இதை நீங்க படிக்கிற நேரத்துல நான் உயிரோட இருக்க மாட்டேன், நீங்க எங்களை பிளஸ் பண்ணணும், என்னையும் என் பொண்ணையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. வில்லன் கிட்டதான் அடியாளா வேலை பார்த்துட்டு இருந்தாரு, பினான்சியலா ஃபுல்லாவே அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு. அந்த வில்லன் இவரை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தான். ஒரு நாள் அவர்கிட்ட இந்த புக்ல என்னென்ன பணம் செலவாகுது, என்ன பணம் போதும் சொல்லி எல்லாரும் கூடயும் எழுதி வச்சு லாக்கர்ல லாக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் இவன் லாக் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க பாஸ் அவர் வேலை விஷயமா வெளியே போற, நீ தான் எல்லாமே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் நல்ல சான்சஸ் சொல்லி அவரு அந்த ரூம்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ கட் பண்ணி விட்டுருவாரு. அது தண்ணி லீக் ஆனனால ஃப்ரிட்ஜ் சரியில்லைன்னு சொல்லி அதை ஓரமா வச்சிருவாங்க. நைட் யாருக்கும் தெரியாம அந்த ரூம்குள்ள போய் பணத்தை மொத்தமா அள்ளிட்டு அந்த நோட்டையும் திருடிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுவாரு. அடுத்த நாள் காலையில இந்த ஃப்ரிட்ஜ் தான் உடஞ்சு போயிடுச்சு, பேசாம இதை என்கிட்ட கொடுங்க, நான் என் வீட்டுல எடுத்து போய் வச்சுக்கிறேன் சொல்லி அதுக்குள்ள மொத்த பணத்தையும் வச்சுட்டு இவரு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போவாரு. அங்க வேலை பாக்குறாங்கன்னா, சார் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, இந்த உடஞ்சு போன ஃப்ரிட்ஜ் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க, எதுக்குடா இதுக்கு காசு கொடுத்து செலவு பண்ணுமா, இதே நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜோட அவர் சந்தோஷமா இங்க இருந்து நான் போறேன் நிம்மதியா போவாரு. அந்த இடத்துல இங்க ஹீரோ கிட்டயும் நாட்டுக்கிட்டையும் அந்த வேலை பாக்குறாரு, அவர் இங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கடுத்து அந்த பணமும் அவரும் என்ன ஆச்சுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப நேரம் இங்க இருக்காதீங்க, இங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே இடத்துல இங்க கார்கவும் அந்த பீப்புளுக்கு விஷயத்தெல்லாம் சொல்லும் போது இப்போ அவரும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு எனக்கு பைபிள் தேவைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட பைபிள் எடுத்துருவாங்க அப்படின்னும் போது, இல்ல உங்க பைபிள்ல நாங்க தர மாட்டோம், வேணும்னா அவங்கள நாளைக்கு வர சொல்லுங்க, நாங்க நாளைக்கு தரோம் அப்படின்னும் போது அந்த வயசானவரும் அந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தை ரொம்ப சிம்பிளானது, நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் இண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லும் போது அவன் ஞாபகம் வச்சுப்பான். அந்த வயசானவரும், இதுக்காக நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோட ஆத்மா உங்க கூட இருக்கும், நீங்க நல்லபடியா இருப்பீங்க, நீங்க எனக்கு மிகப்பெரிய உதவியை பண்ற, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் கார்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இப்ப கார்கோ அங்க வந்து போகும்போது அங்க வந்து ஆபீசரும், உனக்கு அந்த பைபிள் வேணும்னா எனக்கு $1000 கொடுக்கணும், கொடுத்தனா படிக்க உனக்கு டைம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவாரு. இப்போ டீச்சர் கிட்ட இந்த பைபிள் எங்களுக்கு தேவை, இந்த பைபிள் கிடைச்சா எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்னும் புரியாது, என்னடா சொல்ல வரீங்க, என்கிட்ட பணம் இல்ல, சரி ஓகே ஒரு விஷயம் பண்ணலாம், நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, இதை நான் ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணி வைப்பாங்க. ஹீரோவும் போவான், நான் இங்க இருக்கிற குப்பை இடத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சது, அந்த பர்ஸ் எங்கிட்ட கிடைச்ச பிறகு போலீஸும் பொலிட்டீஷியனும் என்னை தேட ஆரம்பிக்கிறாங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க என்ன கூட்டிட்டு போய் பயங்கரமா மூஞ்சிலே அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தான் சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சடனா வெளியே போலீஸ் வர சத்தம் கேட்கும். இதனால இவங்களை பார்த்த டீச்சரும் இங்க வந்து வேகமா போங்கன்னும் போது அவங்க அங்க வந்து வேகமா போயிருவாங்க. டீச்சர் ஒழிஞ்சுக்கும் போது அந்த கேமரா கட்டில் கட்டிட்டு விழுந்துரும். போலீஸ் வேகமா வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இப்போ அங்க வந்து ஆபீசரும் டீச்சரோட பாஸ்போர்ட் எடுப்பாங்க. நீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ண தானே வந்தீங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவனுங்க எல்லாருமே மோசமானவனுங்க, இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, நீங்க இங்க வந்து போயிருங்க, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அங்க திரும்பி பார்க்கும்போது அங்க பர்ஸ் இருக்கும். ஓ இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்களையும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல வச்சு அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இப்போ பசங்களா ஓடி போய் வெளியே நின்று எட்டி பாப்பானுங்க, அவங்களுக்கே கஷ்டமாயிரும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஓடி போகும்போது அந்த மொத்த இடத்தையும் போலீஸ் கொளுத்தி வச்சிருவாங்க. அந்த இடம் எப்படி இங்க எரிஞ்சு உடஞ்சு போகும். இதை பார்த்த ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போது, இல்ல நம்ம கரெக்டான வீல தான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருப்பானுங்க. இப்போ கார்கும் ஹீரோவும் நம்மளுக்கு $1000 வேணும், அப்பதான் அந்த பைபிளை படிக்க முடியும், அந்த பைபிள படிச்சாதான் அடுத்த கோட் தெரியும், நம்ம அந்த பணத்தை தேடி போக முடியும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு ஆட்டம், எங்க போங்கடா பணத்தோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சர்ச் ஃபாதரோட ரூமுக்கு போவான். சர்ச் ஃபாதர் அந்த வீடு எரிஞ்சனால இவங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துல தங்க வச்சிருப்பாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு நைஸா போன ராட் பணத்தை எடுத்துட்டு அங்க ஒரு பேப்பர்ல அவன் சோகமா இருக்கிற மாதிரி இமேஜா வரைஞ்சிட்டு போயிடுவான். இதை பார்த்த அவரு ரொம்ப அப்செட் ஆயிருவாரு. ஹீரோவும் எங்கன்றா பணம் கிடைச்சதுன்னும் போது, இது கெட்டவள கிடைச்சது, கடவுளை என்ன மன்னிப்பு
கிடைப்பாரானே தெரியல அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணான். சரி ஓகே, பணம் கிடைச்சிருச்சு, இப்போ அந்த பைபிள்ல இருக்கிறத நம்ம படிக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தான் அவங்க கொடுப்பாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு அந்த பைபிளே வேணும். அதனால நான் சொல்ற பிளான கேட்டீங்கன்னா பைபிள தூக்க இல்லாண்டானும் போது கார்கோ தூங்கிட்டு பாண்டே ஏதாவது தூங்குற டைமா சொல்றா, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னதா சொல்லுவான். சரி, முதல் பிளான், நீ அந்த போலீஸ் கிட்ட பணத்தை கொடுக்கணும். முதல் விஷயம், பைபிள வாங்கின பிறகுதான் நீ பணத்தை கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி கொடுக்க கூடாது அப்படின்றத இவன் சொல்லுவான். இப்ப பிளான் ஸ்டார்ட் ஆகும். அவன் போவாங்க, ஆபீஸா இருப்பார். சொன்ன டைம்க்கே வந்துட்டு தம்பி பணம் இருக்கா எடுத்து வை அப்படின்னும் போது அவன் பணத்தை எடுப்பான். முதல்ல பைபிள கொடுங்க, அப்பதான் நான் பணத்தை கொடுப்பேன் போது இந்த கதை வேணாம், ப்ராமிஸ் இஸ் ப்ராமிஸ், நீ முதல்ல பணத்தை கொடு, நான் பைபிள கொடுக்குறேன்னு சொல்லுவான். முதல் பிளானே இவன் சொதப்பிடுவான். சரி, நான் பணத்தை கொடுப்பான், அவன் பைபிள கொடுப்பான். இப்போ ஹீரோ என்ன சொல்லிப்பா, ரெண்டாவது பிளான், அவன் அடிச்சுட்டு ஓடக்கூடாது, நைஸா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும். காரம் என்ன பண்ணுவானா, அவரோட கண்ணிலே கத்தியால குத்திட்டு பைபிள தூக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிடான். ஏன்டா ஒரு பிளான கூட ப்ராப்பரா பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லா பக்கமும் ஓடுவாங்க. இப்படி எல்லாம் ஓடிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, ராட் அங்க போவா, ராட்டை பார்த்த உடனே நீ புக்கு குடுக்கிற மாதிரி நடிக்கணும், ஆனா புக்கை கொடுக்க கூடாது. அவனை பார்த்த உடனே போலீஸ் ராட் பின்னாடி ஓடுவாங்க, அந்த கேப்ல நீ ஓடிடணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. காரமா என்ன பண்ணுவானா, ராட்டை பார்த்த உடனே புக்கு குடுக்கிற மாதிரி வருவான், ஆனா உண்மையிலே புக்கு தூக்கி போட்டுருவான். இப்போ அடுத்த பிளான் ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, போலீஸ் ராட் உன்னை பார்ப்பாங்க, நீ அந்த டைம் வேகமா ஓடக்கூடாது, பொறுமையா நடக்கணும், இல்ல உன் மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்வாங்க. ஆனா அவனும் வேகமா ஓட ஆரம்பிப்பான். அவன் ஓடுறத பார்த்து போலீஸ் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவாங்க. இப்ப அடுத்தது அந்த புக்கை என்கிட்ட கொடுங்கடா, இதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான். கரெக்டா புக்கை அவன் கிட்ட கொடுத்துருவான். இப்ப போலீஸ் எல்லாம் அவங்க பக்கம் சுத்தி ஓடும் போது அந்த பைபிளை எடுத்துட்டு எப்படி எஸ்கேப் ஆகி அங்க பிரிட்ஜ் வழியா வேற ஒரு பக்கம் எகிரி குதிச்சு போயிருவானுங்க. போலீஸும் தூரமா பார்த்து ஷூட் பண்ணுவாங்க. என்ன சார் பைபிள் மேலேயே ஷூட் பண்றீங்க அப்படின்ட்டு அவரே கலாச்சிட்டு அங்க வேகமா ஓடி போயிருவானுங்க. இப்ப வேகமா ஒரு ரூம்குள்ள போவாங்க. அந்த இடம் சந்தா இருக்கும். எங்கடா கூட்டிட்டு போற ராட் அப்படின்னும் போது, டேடி இதுக்குள்ள போனாதான் யாராலையும் நம்ம பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு ரூமை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அது ஓப்பன் ஏரியா. டே வசமா மாற்றத்துக்கு வழியை கொடுத்துருக்கேன், இங்க நின்னா எல்லாருக்கும் தெரியுமே போது, டே நைட் இங்க யாருமே வரமாட்டாங்க, இதெல்லாம் நம்ம சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பைபிள எடு, நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த பர்சுக்குள்ள ஒரு நம்பர் அவரோட பொண்ணோட போட்டோல எழுதி வச்சிருப்பாரு. அந்த நம்பரும் இந்த பைபிள்ல ஏதாவது சிங்க் ஆகுதான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது காருக்கவும் அந்த வயசானவர் சொன்ன விஷயத்த யோசிப்பான்னு சுத்தமா ஞாபகம் வராது. டே கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கதான், அப்பதான் நான் யோசிப்பேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவனுக்கு கடுப்பாயிரும். நீங்க ஏதாவது பண்ணுங்க, பைபிள்ல ஒண்ணுமே இருக்காது போல, பசிக்குது நான் சாப்பிட போறேன்னு அவன் கத்திட்டு போயிருவான். ஹீரோக்கு இங்கிலீஷ் புரியாது, அது ஃபுல்லா இங்கிலீஷ் இருக்கும், அதனால எனக்கு இந்த பைபிளே வேணும்னு சொல்லி அவ்வளவு தூக்கி போட்டுருவான். ரெண்டு பேரும் கடுப்புல இருக்கும்போது என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு பைத்தியம் மாரி பண்றீங்க, வாங்க எதுவும் எஃபோர்ட் போட்டு இதை கண்டுபிடிக்கலாம் சொல்லி அவன் இருக்கிற பக்கத்தெல்லாம் திருப்பிட்டே இருப்பான். அதே நேரத்துல எங்க கார்கோ பசி இதுன்னு சொல்லி கீழே சாப்பிட போகும்போது அங்க ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணவே பேசும்போது இப்போ அந்த இடத்துல வெடிக்கிற சத்தம் கேட்கும். ஒருவேளை பார்ட்டினால எல்லாம் பட்டாசு வெடிக்கிறான்னு நினைச்சு பார்த்துட்டே இருந்தா இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வர ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்த கார்கோ அங்க இருந்து வேகமா தப்பிக்க ஓட முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹீரோவும் ராட்டும் அந்த பைபிள ஒன்னொன்னா திருப்பும் போது அந்த நம்பர்ஸை பார்ப்பாங்க. முதல்ல 707 இருக்கும். ஒருவேளை பேஜ் நம்பர் ஆகும்னு சொல்லி பேஜ் நம்பரை திருப்பாங்க. அதுல 3, 4, 10 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த பேஜ பார்க்கும்போது அதுல 3, 4ன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஆனா 10ன்னு சொல்றது நம்பர் இருக்காது. ஒருவேளை 10 வார்த்தைகளா இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தையை கவுண்ட் பண்ணும்போது கவ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அப்படியே அந்த ஆர்டர்ல இருக்கிற 4 நம்பரையும் செக் பண்ணிட்டே இருக்கும் போது கவ், லயன், ஹாஸ், பியர் இப்படின்ற ஒரு 4 விலங்கோட பேர் இருக்கும். அப்போ இவங்க இந்த விலங்கு மேலதான் சீட் ஆடி இருக்காங்க. அப்போ இந்த நம்பருக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் ஆகுதுன்னு சொல்லி அதுல இருக்கிற ஒரு நம்பரா அவன் செக் பண்ணிட்டே இருப்பான். லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் மட்டும் அவனால கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நேரம் குழம்பி யோசிச்சுட்டே இருப்பான். அதே நேரத்தில் இங்க போலீஸ் வரத பார்த்தோன்னே கார்கோ இப்படியே தப்பிச்சு மேல ஓடி வந்து போலீஸ் வந்துட்டாங்க, இங்க இருந்து வேகமா ஓடுங்கடா அப்படின்றத சொல்லுவான். எல்லாமே அவங்க திங்ஸ் எடுத்து ஓடும் போது இப்போ ஹீரோ லாஸ்டா அந்த நம்பர் என்னன்னு யோசிப்பான். அந்த நம்பர் எல்லாம் பார்த்த பிறகு பொருள் எல்லாம் தூக்கிட்டு ஓட ஆரம்பிப்பான். அப்படி எல்லாமே பைபிள் தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்து அவங்க பிடிக்க வருவாங்க. எப்படியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போயிடுவான். அதே நேரத்தில் இங்க மெயின் போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அவங்க உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. அவருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். கீழே அந்த பொண்ணோட போட்டோவையும் பார்ப்பாரு. அதே நேரத்தில் இங்க அந்த 3 பசங்க கீழே ஓடும் போது அங்க போலீஸ் வந்துருவாங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியும் பயந்துட்டே இருக்கும் போது அவன் ஆல்ரெடி பார்ட்டியில பார்த்து அந்த பொண்ணு நிற்பான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போது சரிவா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச 3 பசங்க வண்டியில இருப்பாங்க. அந்த வண்டியில இவங்க 3 பேரையும் ஏத்த சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அப்படி அவங்க 3 பேரும் வண்டி ஓட்டிட்டு வேகமா போகும்போது அங்கேயும் போலீஸ்கார் வந்து நடுல நின்றோம். அண்ணன் எப்படியே சந்து பொந்துல போந்து எப்படியும் அவங்க எட்டந்து தப்பிச்சு தூரமா போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு போன் எடுப்பான். அவன் அந்த செவத்துல எழுத நம்பர்லாம் யோசிச்சு ஒரு நம்பரை கால் பண்ணா ரிங்க போகும். அதுல இறந்து போனவங்களோட உடலை பாக்குற சமாதிக்கு 9ல இருந்து 6 மணிக்கு வரைக்கும் தான் ஓப்பனா இருக்கும் அப்படின்றது வரும். இதை அவன் கேட்கும் போது அந்த பணம் பெட்டி எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிருவான். அதே இடத்து இங்க அந்த ஆபீசரும் செவத்துல இருக்கிற நம்பர்லாம் வச்சு ஒரு நம்பர் கால் பண்ணி பார்ப்பாரு. அவரும் ஹீரோக்கு வந்து அதே கால் வாய்ஸ் ரெக்கார்ட் தான் வரும். அப்போ அவங்க அங்கதான் அடுத்தது போயிருப்பாங்க தெரிஞ்சு அவரு அந்த செவப்பெட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவாரு. இங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வருவாங்க. சும்மா பசங்க எல்லாம் பேசிட்டே எனக்கு பணம் கிடைச்சா நான் எப்படி இருப்பேன் மஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேடிக்கையா பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த பர்ஸ்ல இருந்து கேலண்டரை பார்ப்பாரு. அதுல ஒரு நம்பர் ரவுண்ட் பண்ணி இருக்கும். அந்த நம்பர் தான் அவரோட பொண்ணு இறந்த சமாதி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போய் பார்ப்பான். அந்த பொண்ணோட உருவம் பார்த்த
பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடவுளே, என் கண்ணுல இப்பதான் பணத்தை காமிக்க போற அப்படின்னு சொல்லி சோகமா அதை பார்க்கும் போது அங்க ஒரு செயின் டாலர் இருக்கும். அந்த செயின் டாலரை எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா அந்த செவுத்துல இருக்கிற பொண்ணோட உருவம் பக்கத்துல நிற்கும். வர வர கற்பனையா நிறைய விஷயங்கள் தெரிய வருது. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு யோசிப்பான். ஆனா உண்மையா அந்த பொண்ணு அங்கதான் நிற்பா. அந்த பொண்ணை பார்த்த உடனே நீ இறந்து போலியா, அப்ப உள்ள என்ன இருக்குன்னு போது என்ன யார்கிட்டயும் தெரியாம இங்க மறைஞ்சிருக்க சொன்னாரு. ஒரு நாள் என்ன தேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கிட்ட நான் போகணும்ன்றதையும் சொன்னாருன்னு அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் இது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா நம்ப மாட்டானுங்க, நீ இங்கே நான் உங்களை கூட்டிட்டு வரேன்னு போய் பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் அவங்க 2 ஃப்ரெண்டையும் பிடிச்சு வச்சிருவாங்க. என்கிட்ட எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா, வசமா மாட்டிட்டீங்க, பணம் எங்க இருக்கு மரியாதையா காமினும் போது இந்த சவப்பெட்டிக்குள்ளதான் இருக்கு, நாங்க எடுத்து தரணும்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டி உடைப்பானுங்க. உள்ள கட்டு கட்டா பணம் இருக்கும். அங்க அந்த நோட்டு இருக்கான்னு பாருன்னும் போது நோட்டும் இருக்கும். இதுமாதிரி நீங்க என்கிட்ட தப்பவே முடியாதுடா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ் கால் பண்ணுவார். பாஸ், நீங்க சொன்ன மாதிரி புக்கு கிடைச்சிச்சு, ஆனா பணம் கிடைக்கல, புக்கு உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவரு போய் சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு அங்க இருந்து பெரிய கல் எடுத்துட்டு வந்து அவரோட மண்டையை போட்டு அடிச்சிருவா. பசங்களா சேர்ந்து கம்பி வச்சு அவரை அடிச்சுட்டு அங்க பணப்பெட்டியும் அந்த குட்டி பொண்ணையும் தூக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிருவாங்க. இப்ப அந்த பொண்ணு நம்ம எங்க போறோம், வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போற குப்பை வண்டியில குதிச்சிருவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த குட்டி பொண்ணும் ராட்டும் ஒரு ஓரமா நிப்பாங்க. ஹீரோவும் கார்கோவும் பண மூட்டைகளை எடுத்துட்டு மணிக்கு உச்சிக்கு போவான். இங்க ராட்டும் அவங்க கிட்ட இந்த பணத்தை எடுத்துட்டு போய் சர்ச் ஃபாதர் கிட்டே அந்த பைபிளை வச்சு அதுல ஸ்மைல் பண்ற ஒரு இமேஜா வந்துட்டு போயிடுவான். இதை அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம டிரா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கட்டு நிறைய பணம் இருக்கும். அதே இடத்துல இங்க ஹீரோவும் கார்கோவும் இப்ப நான் கடவுள் கிட்ட நன்றி சொல்லணும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா பணத்தையும் அங்க வாரி வீசுவானுங்க. அங்க இருக்கிற மக்கள் அந்த பணத்தை அள்ள ஆரம்பிப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கிட்ட அந்த பணம் மூட்டையை வச்சு வண்டியில ஏறிட்டு ரொம்ப தூரம் போவாங்க. இங்க அந்த டீச்சரும் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ரூம்ல இருந்த பொருட்கள்லாம் பார்க்கும்போது அங்க கேமரா இருக்கும். அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து இப்போ சர்ச் ஃபாதர் கிட்ட காமிச்சான்னு வருவாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. டீச்சருக்கு டவுட்டா இருக்கும், அவங்களோட பொருட்கள் எல்லாமே இழந்துட்டாங்க, எப்படி சந்தோஷமா இருக்காங்க. இங்க ஒரு மிராக்கல் நடந்தது, அதை சொன்னா நீ நம்ப மாட்டேன் சார், எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது, இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க பேசினதெல்லாம் காமிப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படியோ சோசியல் மீடியாவுக்கு போட்டுடணும், ஏன்னா அந்த பசங்களோட உயிருக்கு ஆபத்துன்னும் போது நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இப்ப நம்ம பிளே பண்ணணும், இதனால உனக்கு எனக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பிரச்சனை வருமேனும் போது சார் எனக்கும் புரியுது, ஆனா அந்த குட்டி பையன் கிட்ட நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்களா உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்கும் போது நாங்க கரெக்டான வழி தானே பண்றோம், நாங்க எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி தைரியமா பேசானுங்க அந்த பசங்க. அவங்களுக்கு இருக்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்க கூடாதா. சர்ச் ஃபாதரும் நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெட்டவனோட புக்கை இவங்க கிட்ட கொடுத்துட்டு ராட் ஓடி போயிருப்பான். சோ அந்த புக்ல அவர் என்னென்ன பணத்தை செலவு பண்ணாரு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இது எல்லாத்தையும் வெப்சைட்ல போட்டு விட்டுருவாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு இப்போ பீச்ல இருக்கிற ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டிவில அந்த பொலிட்டீஷியனா போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவர் நிறைய மக்களை ஏமாத்தி நிறைய பணத்தை நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவரை பத்தின நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. முக்கியமா அந்த வீடியோ ஃபுட்டேஜ். இந்த 3 பசங்களால் தான் இவர் கெட்டவர்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அந்த பசங்க இப்போ உயிரோட இருக்காங்களா, என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியல, அவங்க வந்து தேடிட்டு இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இது எதுவுமே நடக்காத மாதிரி இங்க அந்த 3 பசங்க படகுல ஏறி மீனை பிடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு அவங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. இப்போ ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, ஏழையா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஏழையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாருக்கும் வாழ்க்கை மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லி இந்த படத்தை அழகா முடிக்கிறாங்க. மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான கதையோட நான் உங்களை சந்திக்குவார். அண்ட் பாய்.